உங்களுக்கு தெரியும் இந்த அரசு இப்ப இந்த மார்ச் மாதத்துடன் 6 மாதங்கள் முடிய போகுது. ஆனால் குறிப்பிடும்படியா எதுவும் சாதித்ததில்லை, எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கின்றது. இலங்கையில போர் இல்லை, எதுவும் இல்லை. இலங்கை அரசு அதை தக்க வைப்பது தமிழ் மக்கள் மீதான அடுத்ததான் அந்த இராணுவத்தையே களையெடுத்து தனது விசுவாசிகளை பூத்துவது தற்போதைய அரசு அதில் தீவிரமாக இருக்கு. ஆனால் அனுகுமார் திசாநாயக்க அரசை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போதைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஸ்ரீலங்காவின் படை கட்டமைப்பு சிக்கலாம் என்று சொன்னால் அது ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு அவர்களின் விசுவாசிகளால் நிரம்பியது. 2017 ஆண்டு மோடி வந்த போது பெருமளவான இந்திய புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு ஊடுருவியிருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் இந்தியாவை மெல்ல மெல்ல இந்த அரசு ஓரங்கட்டுறது தெளிவாக தெரிகின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், திடீரென்று பெட்ரோலுக்கு கியூவில் நின்றார்கள். அப்போது முகநூலில் ஒருவர் எழுதியிருந்தார், நாடு அனுராவோடு மக்கள் பெட்ரோல் செட்ரோடு. பௌத்த மதம் என்றது சிங்களவர்களுக்கு மட்டுமான மதம் அல்ல, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜப்பானிலும் இருக்குது, தாய்லாந்திலும் இருக்கு, மலேசியாவிலும் இருக்கு, எல்லா இடமும் இருக்குது. ஆனால் அது தங்களுக்குரிய மதமாக்கி அந்த மதத்தை கொண்டு நிலத்தை எவ்வாறு ஆக்கிரமிப்பது போலதான் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அரூஸ் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு இருந்த வணக்கம். பலவேறுபட்ட விதங்களில் பல விடயங்களோடு பயணித்துக் கொண்டிருந்தாலும் இப்போது இராணுவ ரீதியாக, புலனாய்வுத்துறை ரீதியாக என்று பல மாற்றங்களை உள்ளக ரீதியில் அனுர அரசு ஏற்படுத்தி வருகின்றது. அண்மையிலே புலனாய்வு கட்டமைப்பை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்கின்றது அனுர அரசு. புலனாய்வு கட்டமைப்புகளை எல்லாம் இப்படி மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற போது அந்த நாட்டினுடைய உள்ளக புலனாய்வு மற்றும் வெளியக புலனாய்வு ஸ்திரத்தன்மையோடு பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? நீண்ட நாட்களாக குறித்த பதவியிலேயே தங்கியிருந்த அதிகாரிகளை வெளியேற்றுகின்ற போது அதனுடைய பாதிப்பு இலங்கையில் எப்படி இருக்கும் என்று நீங்கள் இராணுவ ரீதியாக பார்க்கிறீர்கள்? ஒரு நாட்டின் மிக முக்கிய பிரிவு 2 தான். ஒன்று அந்த நாட்டின் நிதி பிரிவு, இரண்டாவது அந்த நாட்டின் புலனாய்வுத்துறை. படையினரை பொறுத்தவரை, பாதுகாப்பை பொறுத்தவரை புலனாய்வுத்துறை மிக மிக முக்கியமானது. காவல்துறையினர் ஒரு சம்பவம் இடம்பெற்ற பின்னர் விசாரணை நடத்தி கண்டுபிடிப்பது காவல்துறையினர். ஆனால் அந்த சம்பவத்தையே நடக்க முதல் கண்டறிவதுதான் புலனாய்வுத்துறை. ஒரு நாட்டின் முதுகெலும்பாக அதுதான் திகழும். ஆனால் அனுகுமார் திசாநாயக்க அரசை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போதைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஸ்ரீலங்காவின் படை கட்டமைப்பு சிக்கலாம் என்னென்று சொன்னால், அது ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு அவர்களின் விசுவாசிகளால் நிரம்பியது ஒன்று. அண்மையில் உங்களுக்கு தெரியும், திடீரென்று பெட்ரோலுக்கு கியூவில் நின்றார்கள். அப்போது முகநூலில் ஒருவர் எழுதியிருந்தார், நாடு அனுராவோடு மக்கள் பெட்ரோல் செட்ரோடு என்று சொன்னால், அது கூட அரசாங்கம் என்று புலனாய்வுத்துறையினர், அதாவது சீரினர், அதாவது எரிபொருள் விநியோகஸ்தர்களை கூப்பிட்டு விசாரித்ததாக கூட கூறியிருந்தார்கள். எது நடந்தாலும் அரசாங்கத்துக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது, சவாலாக இருக்கின்றது அரசாங்கத்துக்கு. அடுத்ததாக இந்தியா. இப்ப இந்தியாவின் புலனாய்வுத்துறையினர் ஊடுருவி இருப்பார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப இதை ஒட்டுமொத்தமாக தந்த அரசை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் புலனாய்வுத்துறை முற்றுமுழுதாக களை எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், இந்த வருடம் பாதுகாப்பு செலவினம் கூட அதிகரித்து தான் இருக்கின்றது. போர் இடம்பெறவில்லை, இருந்த போதும் கூடவாகத்தான் இருக்கிறது. முப்படையினரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தற்போதைய நிலையில் 3,50,000 பேர் இருக்கிறார்கள் முப்படையிலும். இராணுவத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,50,000 பேர் இராணுவத்தில் மட்டும். 1,50,000 மேல. பிரித்தானியாவின் இராணுவத்தை பார்த்தீங்கன்னா 72,000 பேர் தான். அப்ப இலங்கையில போர் இல்லை, எதுவும் இல்லை. இலங்கை அரசு அதை தக்க வைப்பது தமிழ் மக்கள் மீதான நடக்கும். அடுத்ததாக அந்த இராணுவத்தையே களையெடுத்து தனது விசுவாசிகளை பூத்துவது தற்போதைய அரசு அதில் தீவிரமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முப்படைகளின் பிரதானியின் பதவியை பறித்திருந்தார். அதன் பிற்பாடு பல தளபதிகளை மாற்றியிருந்தார். இப்போது புலனாய்வுத்துறை, ஏனென்றால் புலனாய்வுத்துறை அரசுக்கு ஆபத்தானது என்று சொன்னால், அது அரசின் உள்ளக தகவல்களை வெளியில் கொடுக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்து இப்ப வெளிநாடுகளின் புலனாய்வுத்துறையினர்கள் ஊடுருவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது.
அல்லது முன்னைய கட்டமைப்புக்குள் ஊடுருவப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் இருக்கின்றது. எனவே இதுதான் முக்கிய காரணம் என்று சொன்னால் அது அரசு தன்னை பாதுகாப்பதற்கான அத்தனை வழிகளையும் பலப்படுத்தி வருகின்றது. நீங்கள் கூறியது போன்று அனுர அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம் அல்லது உள்ளகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் கசிய விடப்படலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சில ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் என்று. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக மாற்றங்களை செய்கின்ற போது அந்த துறையை ஒரு சாதாரணமான இயங்கு நிலையில் அரசு வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இயங்கு நிலையில் வைத்திருப்பதற்கு தங்களுக்கு விசுவாசமானவர்களை போடலாம் ஒன்று. இரண்டாவது, இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசு போர் நடைபெற்ற காலமாக இருந்தாலும் சரி, தற்போதாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசு வெளிநாடுகளின் புலனாய்வு துறையில் தான் தங்கியிருப்பது. இந்தியாவினது மேற்குலக நாடுகளின் புலனாய்வு துறையின் தங்கியிருந்தது போர் நடைபெற்ற காலத்தில். அதன் பின்னர் இடம்பெற்ற இந்த பூகோள அரசியல் போட்டிகளில் இப்போது இந்தியாவை விட கூடுதலாக இலங்கை அரசு மேற்குலகத்தை நம்பியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் CIA முன்னாள் தலைவர் போயிருந்தார். அதன் பிற்பாடு இலங்கையின் புலனாய்வுத்துறையை அமெரிக்கா கையகப்படுத்தியதாக வந்திருந்த செய்திகள். அதன் பிற்பாடு கண்காணிப்பு விமானங்கள், கடற்படை கப்பல்கள் என்று அமெரிக்கா வழங்கியிருந்தது. இப்ப இலங்கையை பொறுத்த வரையில் தற்போதைய அரசுக்கு அவர்கள் தேவை என்று சொன்னால் சீனாவின்டையோ அல்லது அமெரிக்காவின்டையோ புலனாய்வு தகவல்களை பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகம்பேயில தாக்குதல் ஒன்று நடைபெற போகிறது என்றதை கொடுத்ததும் மேற்குலக நாடுகளின் புலனாய்வுத்துறை தான் இலங்கைக்கு தெரியப்படுத்தியிருந்தது உடனடியாகவே. அதில் தான் இவர்கள் பிரதானமாக தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சேட்டலைட் தொழில்நுட்ப வசதியாக இருக்கலாம், தொலை தொடர்பாளராக இருக்கலாம், இதில் முன்னேற்றமாக இருப்பது அவர்கள். ஆனாலும் நீங்கள் கூறுவது போல உண்மையில் ஒரு அனுபவம் மிக்க தளபதிகளை மாற்றுவது என்பது புலனாய்வுத்துறையை பலவீனமடைய செய்யும். அது சரியான ஒன்றுதான். ஆனால் அரசுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் தங்களுக்கு சார்பானவர்களை, ஏனென்றால் இதுதான் இவர்கள் முதலாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கான ஒரு படையணி, இவர்களுக்கான ஒரு புலனாய்வு கட்டமைப்பு, இவர்களுக்கான விசுவாசமானவர்கள் என்பதை இனித்தான் உருவாக்க வேண்டும். அப்ப உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாது பழையவர்களை வைத்திருக்க முடியாது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அரசு இப்ப இந்த மார்ச் மாதத்துடன் 6 மாதங்கள் முடிய போகிறது. ஆனால் குறிப்பிடும்படியா எதையும் சாதித்ததில்லை, எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கின்றது. அன்றாட பிரச்சனைகளுக்கே திணறை கொண்டிருக்கின்றது. அப்ப கொழும்பு ஊடகங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம், தென்னிலங்கையிலிருந்து வெளிவருகின்ற வார ஏடுகளாக இருக்கலாம், ஆங்கில ஏடுகளாக இருக்கலாம், சிங்கள ஏடுகளாக இருக்கலாம், இப்போ பெருமளவில் அரசாங்கத்தின் சேத்திரனற்ற தன்மையை மெல்ல மெல்ல தோலுரிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசிற்கு எதிரான போராட்டங்கள், ஊதிய உயர்வு கோரியோ பல்கலைக்கழக ஊழியர்களோ அல்லது தாதிமார்களோ வைத்தியர்களோ என்று அதுகளும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றன. இப்ப இந்த நிலையில அரசு தன்னை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கின்றது, தன்னை பாதுகாக்க வேண்டி. அதுதான் இந்த புலனாய்வுத்துறையின் மாற்றம். ஆனால் நீங்கள் கூறியது போல உண்மையில் பலவீனமாகத்தான் இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் எழுகின்றது. இந்த புலனாய்வு கட்டமைப்புக்குள் கடந்த காலங்களில் இருந்தவர்களை வைத்துக்கொண்டு ஏதாவது முக்கிய புலனாய்வு விடயங்களை சாதிக்க முடியாது என்று கருதி இருக்கலாமா, அல்லது வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பினுடைய பூரண கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் வெளியில் அந்த விடயங்களை கசிய விடலாம் என்று இருக்கலாமா? ஒட்டுமொத்தத்தில் இலங்கையின் புலனாய்வு துறைக்குள் யாரும் எதிர்பாராத முக்கிய நிகழ்வொன்று மறைமுகமாக நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இலங்கையின் புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் கூறுவது போல ஒன்று புலனாய்வுத்துறைக்கல்ல, அதாவது புலனாய்வுத்துறையின் வேறு நாடுகள் ஊடுருவி இருக்கலாமா அல்லது வேறு நாடுகளுடன் இலங்கை அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் குறித்து வெளியில் என்னடா புலனாய்வுத்துறைக்கு எல்லாம் தெரிய வரும், வெளியில் தகவல்கள் கசிந்திரலாமா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்தியாவின் புலனாய்வுத்துறை அதிக அளவில் இதற்குள் ஊடுருவி இருக்கலாம் என்ற ஒரு கருத்துக்கள் இருந்தது. 2017ஆம் ஆண்டு மோடி வந்த போது பெருமளவான இந்திய புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு ஊடுருவி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்தியாவை மெல்ல மெல்ல இந்த அரசு ஓரங்கட்டுறது தெளிவாக தெரிகின்றது. இப்ப அதான் இந்த விவகாரமாக இருக்கலாம், மன்னார் காற்றாலை விவகாரமாக இருக்கலாம், அப்படி ஒவ்வொன்றாக. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப டிஜிட்டல் ஐடென்டி கார்டு, அதாவது டிஜிட்டல் ஐடென்டி கார்டு ஒன்று கொடுப்பதாக இருந்தது. அதற்கு இந்தியாவின் துபாய் தளமாக கொண்ட இந்திய நிறுவனம் ஒன்றுதான் அதனை கொடுப்பதாக இருந்தது. இந்தியா தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அதற்கான நிதியையும் இந்தியா தான் வழங்கி இருந்தது. அரவாசியை நாங்கள் தருகிறோம், அரவாசியை நீங்கள் போடுங்கள். ஆனால் அது இப்போ என்று சொன்னால் முன்னைய காலத்தில், அரசு காலத்தில்.
ஆனால் அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுர்குமார் திசாநாயக்கா வந்தவரும் அந்த அந்த திட்டத்தையே முற்றாக நிறுத்தியது. இப்ப அந்த திட்டத்தை டிஜிட்டல் நேஷனல் ஐடி கார்டு கொடுக்கிற அந்த திட்டத்தை கலே என்ற பிரான்ஸ் நிறுவனத்துக்கு இப்ப வழங்கி இருக்கிறார்கள். அவர்களின் ஊடாக 7 லட்சம் அடையாள அட்டைகளை வழங்கப் போகிறார்கள். அதன் பிற்பாடு 1.6 மில்லியன் கார்டை வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்தியாவிலிருந்து அந்த சில சென்சிட்டிவான ப்ராஜெக்டுகளை வெளியில் எடுத்து அதனை மேற்குலகம் சார்ந்த நாடுகளுக்கு, மேற்குலகம் சார்ந்த நிறுவனங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது, அப்ப இந்த இலங்கை அரசு இந்தியாவை தனக்கு ஒரு எதிரியாக யோசிக்கிறது போலதான் தெரிகின்றது. அப்ப அது இப்ப பக்கத்தில் நாடு இந்தியாவால் ஊடுருவ முடியும் என்று சொன்னால் புலனாய்வு தான் ஊடுருவ முடியும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானாக இருக்கலாம், அண்டைய நாடுகளில் இந்திய புலனாய்வுத்துறை எவ்வளவு தூரத்துக்கு ஊடுருவி பணிகளை செய்வது என்று எல்லோருக்கும் தெரிந்த முடியும். கனடா வரையும் ஊடுருவி இருந்தது. அப்ப அதற்கான ஒரு முன்முயற்சியாக இருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்திய புலனாய்வுத்துறையினுடைய தலையீடுகளை குறைப்பதற்கான ஒரு முன்னாயத்தமாக இதனை பார்க்கலாம். இப்ப என்னென்று சொன்னால், இலங்கையின் தற்போதைய புலனாய்வுத்துறையை வைத்துக் கொண்டு இலங்கைக்குள் இருக்கின்ற கட்சிகள் ஒரு தற்போதைய அரசுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முனைந்தால், உதாரணமாக பங்களாதேஷில் இடம்பெற்றது போலவோ முனைந்தால், அது இங்கே இருக்கிற மஹிந்த ராஜபக்ச கட்சியோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோ ரணில் விக்ரமசிங்காவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ அவர்களால் தனித்து செய்ய முடியாது. அதற்கு ஏதாவது ஒரு வெளிநாட்டு சக்தி ஒன்று ஆதரவு இருக்கும். அவர்கள் நூலாகத்தான் செய்வார்கள். அது பலமையாக ஒன்று. இலங்கையில ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் அவ்வாறுதான் நிகழ்ந்தன. அப்ப அவ்வாறு நிகழும் என்று சொன்னால், இப்போது இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உரிய சாத்தியங்கள் இருப்பது இந்தியா ஆண்டுதான். ஏன்னா இந்தியாவுக்கும் தற்போதைய அரசுக்கும் மெல்ல மெல்ல ஒரு விரிசல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். சீனாவை பொறுத்தவரையில் தற்போதைய அரசுடன் அது பெருமளவு நெருக்கமாகத்தான் இருக்கு. மேற்குலகத்தை பொறுத்தவரையில் தற்போதைய அரசுடன் ஓரளவு நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அண்மையில் மேற்குலக நாடுகளுக்கு அண்மையில் அனுர்குமார் திசாநாயக்காவுக்கும் IMF தலைவருக்கும் இடையில் இடம்பெற்ற காணொளி சந்திப்பில் கூட இலங்கையை பாராட்டி இருக்கிறார்கள். இப்ப இலங்கைக்கு தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த இந்தியா டுடே கான்க்ளேவ் ஒன்று வச்சிருந்தது, ஒரு மாநாடு ஒன்று வச்சிருந்தார்கள். அமெரிக்காவின் முன்னாள் வெளிவிவகார செயலாளரும் CIA தலைவருமான மைக் பொம்பியோவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு இலங்கையில் வந்திருந்து சீனாவுக்கு எதிராக ஒரு கருத்தை கூறி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடித்திருந்தது. இப்ப அவரை கூப்பிட்ட போது இந்தியாவிலிருந்து அந்த கூட்டத்தில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உட்பட பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் இப்போ மைக் பொம்பியோ இந்த பதவியிலும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் ஒரு ட்ரம்பின் பேச்சாளர் மாதிரி தான். என்றால் அவர் ட்ரம்பின் கட்சியில் தான் இருந்தவர், ட்ரம்புடன் தான் பயணித்தவர் என்ற காலம். அப்பதான் அவர் தாய்வான் தொடர்பாக கேட்ட போது கூட அவர் தெளிவாக சொன்னார். இப்ப இந்தியாவிலிருந்து கேட்கப்பட்டவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், தாய்வானை சீனா கைப்பற்றும், அமெரிக்கா தாய்வானுக்காக சீனாவுடன் போரிடும் என்ற தொனியில் தான் கேட்டார்கள். ஆனால் அது அவர்கள் இந்த கேள்விக்கான விடை அவர் கொடுக்கவில்லை. என்னென்று சொன்னால், ஒரு துப்பாக்கி சூடு இல்லாமல், ஒரு சன்னம் இல்லாமல் சீனா இணைத்தால் தாய்வானை கையகப்படுத்தும். அப்ப எப்படி என்று கேட்டால், ஹாங்காங்கை எவ்வாறு கையகப்படுத்தியதோ அதே போல தாய்வானை கையகப்படுத்தும். அப்ப அவர் சொல்றதை பார்த்தால் அது உண்மை போலாங்களுக்கு. இப்ப தாய்வான்ல இருக்கின்ற சிப்ஸ் கம்பெனியை பாத்தீங்கன்னு சொன்னால், நானோ சிப்ஸா இருக்கலாம், அது TMCயை இப்போ அமெரிக்கா தாங்க எடுக்குது. 100 பில்லியன் முதலீட்டை அமெரிக்காவில் செய்கிறாங்க. அப்ப அமெரிக்கா மெல்ல மெல்ல அதை எடுக்கிறன்றக்கே ஓரளவு ஒரு விளங்குகின்றது. இந்த மாதிரி அங்க ஒரு அரசியல் மாற்றத்தினூடாக சீனா எடுத்து விடணும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் இருக்கின்ற காலிஸ்தான் அமைப்பு தொடர்பாக, அதாவது பைடன் காலத்தில் இருந்ததை விட ட்ரம்ப் காலத்தில் இந்த காலிஸ்தான் அமைப்புக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குமோ அல்லது தடை செய்யுமோ அல்லது அதை குறைக்குமோன்றதுக்கு அவர் பதில் சொல்லவில்லை. அவர் சொல்லிவிட்டார், அதை தொடர்பாக நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் CIA தான் காலிஸ்தான் அமைப்பையை உருவாக்குறது. அவன்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்டார். அப்படி இந்த இந்தியாவிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் ஒரு
என்ன சொல்றது, மைக் பொம்பியோட்ட இருந்து கேட்க வேண்டிய கேள்விகளாக, அவரிடமிருந்து ஒரு காத்திரமான பதிலை தெரிவிக்கக்கூடிய கேள்விகளாக இல்லை. ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த சீனா தொடர்பாக, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தொடர்பாக ட்ரம்பின் நிகழ்ச்சி நிரலில் அவர் மைக் பொம்பியோ சொன்னதில் பெருமளவாக அது ஒரு போர் வெடிக்கும் என்ற நிலையில் எதையும் சொல்லவில்லை என்னும் போது, அப்ப சீனாவை அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் தனக்கு ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு போட்டியாளராகத்தான் பார்க்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், சீனாவும் அமெரிக்காவும் ஏதோ ஒரு வகையில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் உதவியாகத்தான் இருக்கின்றது. இப்ப அமெரிக்கா ரஷ்யாவுடன், உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் ரஷ்யாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை என்று சொல்லி நல்ல சிநேகமாகத்தான் இருக்கிறார். இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை சீனாவும் ரஷ்யாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அப்ப சீனாவை எதிர்த்துக்கொண்டு ரஷ்யாவுடன் நட்பாக இருக்க முடியாது, அதே போல ரஷ்யாவை எதிர்த்துக்கொண்டு சீனாவுடன் நட்பாக இருக்க முடியாது. அப்ப இந்த மாற்றம் இப்ப இந்தியாவுக்கு ஒரு சாதகமாக இல்லை. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில், அப்ப அனுகுமதி சனாயக்காவை பொறுத்தவரையில் இப்போதைய நிலையில் அவருக்கு சீனாவோ மேற்குலகமோ பெரிய ஒரு சவாலாக இருக்காது என்றது ஓரளவு விளங்குது. அவருக்கு சவாலாக இருக்க போவது இந்தியா தான். நீங்கள் இப்போது கூறுகின்ற அடிப்படையில் அதானி நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட காற்றலை மின் திட்டமானது இன்னும் ரத்து செய்யப்படவில்லை, அது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக மின்வலு அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கடந்த 28ஆம் தேதி குறிப்பிட்டார். இப்போது பார்த்தீர்கள் என்றால், இரத்தினியல் அட்டை பிரதி செய்வது தொடர்பில் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை மீறி பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுக்கு இந்த முடிவுகள் எல்லாம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது ஒரு சாதாரணமான நிகழ்வாக இந்தியா அதனை கடந்து செல்லும்? இந்தியா அதை சாதாரணமாக பார்க்காது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்தியா ரணிலை 3 தரம் அழைத்திருந்தது. அதன் பிற்பாடு மிலிந்த மொரக்கொடாங்கு சென்றிருந்தார். அதன் பிற்பாடு இந்திய தூதுவர் பெருமளவில், அதாவது எதிர்கட்சிகளை, மைந்தாவின் மகனையோ சந்தித்திருந்தார். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா வடபகுதியில் இந்த கலாச்சார மண்டபத்தை திருவள்ளுவர் என்று மாற்றியது. இப்போது பிரித்தானியாவில் திருவள்ளுவர் மையம் ஒன்றை அமைக்க முற்பட்டு கொண்டிருக்கிறது. அகண்ட பாரதம் என்றதை இப்ப ட்ரம்ப் சொல்கிற மாதிரி கிரீன்லாந்து, பனாமா கால்வாய் என்று அகன்றதாக அமெரிக்காவை விஸ்தரிப்பது போல தான் மோடியின் முந்தைய பிளான். ஆனா அது பெருசாக சக்சஸ் ஆகவில்லை என்ற போது, இப்போது திருவள்ளுவரின் ஊடாக ஒரு ஆக்கிரமிப்பு, என்னென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், பௌத்த துறவிகள் இப்ப பௌத்த மதத்தை பௌத்த மதம் என்றது சிங்களவர்களுக்கு மட்டுமான மதம் அல்ல, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜப்பானிலும் இருக்குது, தாய்லாந்திலும் இருக்கு, மலேசியாவிலும் இருக்கு, எல்லா இடமும் இருக்கின்றது. ஆனால் அது தங்களுக்குரிய மதமாக்கி அந்த மதத்தை கொண்டு நிலத்தை எவ்வாறு ஆக்கிரமிப்பது போலதான் இப்ப திருவள்ளுவர் என்று இந்தியா கிளம்பி இருக்கின்றது. இப்ப என்னென்று நீங்கள் கேட்டது போல, இப்ப இந்தியா இதனை சாதாரண விடயமாக கடந்து செல்ல முடியாது. என்னன்னு சொன்னால், மாலதீவிலும் இதேதான் நடந்தது. மாலதீவில் இந்தியா சீனாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது, ஆட்சியை மாற்றியது, பிறகு மீண்டும் சீனா மாற்றியது. அதன் பின்னால் இந்தியாவால் இயலாது என்று முடிந்து விட்டது. அப்ப என்ன செய்தாங்கன்னு சொன்னா, 2 பேரும் ஒரு காம்ப்ரமைஸா போட்டாங்க. நானும் கொடுக்குறேன், நீயும் கொடுக்குறேன். அப்ப அவங்களுக்கும் அது பிரயோசனமா போய்விட்டது. 2 நாட்டையும் தாங்கள் கையாளலாம் என்ற ஒரு நிலை. இப்ப இந்தியாவை பங்களாதேஷ் இந்தியாவின் கையை விட்டு போனது, பாகிஸ்தான் அங்கால, நேபாளம் அடுத்தது என்று சொல்லி இந்தியாவின் 9 அயலவ நாடுகளில் ஒன்றும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு இல்லை. இப்போது இலங்கையும் கைவிட்டு போகும் ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த இலங்கையும் கைவிட்டு போகிறதை இந்தியா ஒரு தனக்கு சாதகமாக எடுத்து, தனக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை என்றோ அல்லது அதனை சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நிலையிலேயும் இந்தியா இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுக்கு அனுர அரசின் முடிவுகள் அல்லது அனுர அரசினுடைய தற்போதைய போக்குகள் ஒரு பெரும் ராஜதந்திர ரீதியான நெருக்கடியை கொடுப்போம் என்பதில் மாற்றமில்லை. ராஜதந்திர ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இலங்கை அரசு, தற்போதைய அரசு முன்னைய அரசுகளுடன் ஒப்பிடும் போது இந்த அரசு அதாவது சட்டவிரோத மீன்பிடியை கூட இந்தியாவினுடைய மிகவும் இறுக்கி கொண்டுதான் வருகின்றது. இந்த வருடம் கூட கிட்டத்தட்ட 144 பேரை கைது செய்திருக்கிறார்கள், படகுகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதையும் மெல்ல மெல்ல அழுத்தத்தை அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள். அது இப்போதைக்கு இலங்கை அரசு கொண்டு தெரிகிறது, கிட்டத்தட்ட நாங்கள் IMF-இடம் வாங்குகிற நிதியை விட பெருமளவான நிதியை இவர்கள் இங்கிருந்து அள்ளி செல்கிறார்கள், பெருமளவான வளங்களை அள்ளி செல்கிறார்கள் என்றது தெரிகிறது.
அப்ப அது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கும் ஒரு அடி. இவ்வளவு காலம் இருந்த அரசுகள் கண்டு காணாமல் விட்டுட்டு இருந்தார்கள். அப்ப கிட்டத்தட்ட இந்தியாவில 4 பில்லியன் டாலர்கள் என்றது மிகப்பெரிய ஒரு தொகை. ஏனென்றால் இந்தியா இலங்கைக்கு உதவியாக வழங்கியதே 4 பில்லியன். ஆனா இது ஒரு வருடத்துக்கு 4 பில்லியன் என்றது அது மிகப்பெரிய ஒரு தொகை. அப்ப பொருளாதார ரீதியாகவும் சரி, பூகோள அரசியல் ரீதியாகவும் சரி, இது இந்தியாவுக்கு இந்த அரசு ஒரு சவாலாகத்தான் இருக்கு. இதே காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஊடக செவ்வி ஒன்றை பார்த்திருப்பீர்கள். சர்வதேச ஊடகம் ஒன்றில் அவர் வழங்கிய செவ்வியில் கிட்டத்தட்ட பல ஆதாரபூர்வமான தகவல்களை அவர் நிரூபித்திருந்தார். பல விடயங்களுக்கு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பில். அது தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? உண்மைதான். அதாவது உண்மை ஒருபோதும் மறைந்து விடாது என்பதற்கு அது நல்ல ஒரு காத்திரமான பேட்டி என்று சொல்லி பேட்டி. ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் இலங்கையில் மிகச்சிறந்த ராஜதந்திரி என்றுதான் கூறி வந்தார்கள். அது மட்டுமல்லாது அந்த நேர்காணலின் போது கூட மதிகாசனிடம் அவர் சொல்லும் போது கூறியிருந்தார், நீர் பிறக்க முதல் நான் அரசியலுக்கு வந்து விட்டேன். அப்ப அதுக்கு அவர் சொன்னார், அதுதான் பிரச்சனை போல என்று. ஏனென்று சொன்னால் இலங்கையில் அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி கூறியது போல எல்லா அரசியல் கட்சிகளிலும் வயதானவர்கள் தான் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடம் விட்டாத்தான் இளைஞர்கள் வரலாம். அப்ப அதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் சொன்னது போல 1983 இடம்பெற்ற இனப்படுகொலையாக இருக்கலாம், முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம், மனிதாபிமான உதவிகளை நிறுத்தியதாக இருக்கலாம், இவ்வாறு பலவற்றை அவர் கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்ட மாதிரி தான் அதில் விவாதம் போய்கொண்டிருந்தது. அதில் என்னென்று சொன்னால் உண்மையில் இப்ப முள்ளிவாய்க்காலை பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகள் சபையினால், அதாவது பேங்கிங் 3 நாள் அமைக்கப்பட்ட தரஸ்மர் விசாரணை குழு கிட்டத்தட்ட 40,000 பேர் இறந்தது என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கிறது. தமிழ் மக்களின் கணக்கை பொறுத்தவரை 1,65,000 என்று கூறப்படுகிறது. அப்ப அதை கூட அவர் எல்லாவற்றையும் பொய் என்று சொல்லும் போது, ஆனால் அதற்குரிய ஆதாரங்களை அவர்கள் வைத்திருந்தது என்பதும் அந்த உலகத்துக்கு இலங்கை அரசு எவ்வாறு அந்த பொய்யை கூறுகிறது என்பது ஒரு அப்பட்டமாக தெளிவாக தெரிந்திருந்தது. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ஒரு வன்முறையற்ற நாடு என்று அவர் கூறியது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது என்று சொன்னால் 27 30 வருஷம் ஆயுத போராட்டம் நடந்த ஒரு நாடு, இத்தனை 1000 பேர் கொல்லப்பட்டார். அது 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 மட்டுமல்ல, அந்த முள்ளிவாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு கடற்கரை பகுதிக்கு அத்தனை மக்களையும் கொண்டு சென்று அங்கு அவர்களுடைய அத்தனை வைத்தியசாலைகளை மீதும் குண்டு வீசி தாக்கி, அத்தனை முகாம்கள் மீதும், அதாவது பாதுகாப்பு வலயங்கள் மீதும் குண்டு வீசி தாக்கி, அந்த மக்களுக்கான நிவாரண உதவியை நிறுத்தி இலங்கை அரசு என்ன செய்ததோ அதுதான் காசாவில் நடந்தது. அதை மதிகாசன் தெளிவாக கூறியிருந்தார். உண்மையில் நாங்கள் யோசிக்கிறது, இந்த வெளிநாடுகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். மிகவும் திறமாக கூறியிருந்தார். கூறினார், அங்கு என்ன நடந்ததோ அதே மாடல், அது ஒரு மாடல், அதுதான் காசாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. 2 இப்ப தமிழ் அமைப்புகள் இங்க நீங்க பார்க்கலாம், தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம், தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், யாரும் காசா தொடர்பாக வாய் திறக்கிறது இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்களா? அங்கே இல்லை. என்னுடன் கலைக்கும் போது கூட நேற்று ஒருவர் கூறினார், இந்த அவர் சுவிஸ்ல இருக்கிறார், அவர் கூறினார் சுவிஸ்ல கிட்டத்தட்ட 7-8 யூனிவர்சிட்டியில இந்த காசா மக்களுக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருந்ததா. யூனிவர்சிட்டி மாணவர்கள் தமிழ் ஆக்கள் அந்த பஸ்ல அதை பார்த்து கொண்டு போனார்கள், தவிர யாரும் அதில் இறங்கி பங்கு பெற்றவும் இல்லை. ஆனால் எங்கள் இன அழிப்பின் அடுத்ததுதான் பார்ட் 2 தான் அது என்பதை கூட நாங்கள் மறந்து விட்டோம். அதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு வேதனையானது ஒன்று. ஆனால் இன்னொன்றை நீங்கள் பார்க்கலாம், அங்கு 15 மாதத்தில் தான் 47,000 பேர் இருந்தார்கள். ஆனால் இங்கு 3 மாதத்தில் 40,000 பேர் என்று ஐநா சொல்லி இருக்கு. ஆனால் இறந்தவர்கள் 1,00,000க்கும் கூட. அப்ப மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு இடம்பெற்றது. அது தெளிவாக இந்த அல் ஜசீராவில் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக இன்னொன்றையும் ரணில் கூறியிருந்தார், அது மிக முக்கியமானது, தமிழ் மக்களுக்கு ஆன ஒரு செய்தி. அதாவது அவர் ஒன்றை கேட்டிருந்தார், உலக நாடுகள் எல்லாம் சொல்கின்றது பலஸ்தீனத்தில இரு தேசத்தை ஒரு தீர்வு பெற வேண்டும் என்று. அதுக்கு இலங்கையும் ஆதரவை கொடுத்திருக்கு. ஒரு இரு தேசங்கள் அங்கு இருக்கப்பட வேண்டும் என்பதை இலங்கையும் ஆதரிக்கின்றது. ஆனால் ஏன் தமிழ் மக்களை ஒரு தேசமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதுக்கு அவர் கூறின பதில் என்னென்று சொன்னால், தமிழ் மக்களை ஒரு தேசமாக இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கு, ஐநா ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கு? அது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு தோல்வி. உண்மையில் ஒரு சின்ன நாட்டையாவது நீங்கள்
ஒரு சின்ன நாடாவது ஒரு ஐநாவில் ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருந்தால் அதன் ஊடாக கொண்டு வந்திருக்கலாம். அப்ப ஒன்றும் இல்லை. அப்ப என்ன சொன்னால் ஒன்று அரசியல் ரீதியாக, அதாவது படைபலம் தோற்கடிக்கப்பட்டது ஒன்று, படைபல ரீதியாக தோற்று. அடுத்தது இந்த ரணிலின் இந்த கேள்வியின் அர்த்தம் என்னென்றால் ராஜதந்திர ரீதியாக வெளிநாடுகளில் நாங்கள் தோற்றிருக்கிறோம். இந்த 15 வருடத்தில் நாங்கள் அது அடுத்தது. மூன்றாவது உள்ளூராட்சி தேர்தலிலும் என்பிபி வெற்றி பெறுமாக இருந்தால் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் தோற்கடிக்கப்படும். அப்ப அதோட இறுதி சுற்று என்று தான் இதனை கூறுது. என்னென்னு சொன்னால் இப்ப அண்மையில் 2020ஆம் ஆண்டு ஒரு ஆப்பிரிக்க நாடு ஒன்று, பேரை மறந்துட்டேன், ஒரு டாக்டர் தான் கொண்டு வந்தார் அந்த பிரேரணையை. அவர் WHO வேலை செய்தவர். அப்பதான் அவர் WHO ஆப்பிரிக்க நாட்டில் வேலை செய்ய சொன்னார். ஒரு ஆப்பிரிக்க நாடு, ஒரு சிறிய நாடு, அவர்கள் ஐநாவின்ல உறுப்புரிமையா இருப்பதற்குரிய நிதியை கட்ட முடியாத ஒரு நிலையில் அதை வெளியேறப் போவதாக கூறுகிறார்கள். நாங்கள் தமிழ் மக்கள் அதை கட்டுவோமாக இருந்தால் அந்த நாட்டின் ஊடாக நாங்கள் ஒரு ஐநாவில் ஒரு பிரேரணை கொண்டு ஏதாவது ஒன்று செய்யலாம். அது அப்படியே போயிட்டது. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படி ஏராளமான நாடுகள் இருக்கின்றன. இப்ப 1983ஆம் ஆண்டு இனக்கலவர அழைப்பின் பின்னர் இந்திரா காந்தி அர்ஜென்டினா ஊடாகத்தான் ஐநாவில் ஒரு இலங்கைக்கு எதிரான ஒரு பிரேரணையை கொண்டு வந்தது. இந்தியா நேரடியாக கொண்டு வரவில்லை, இன்னொரு நாட்டின் ஊடாகத்தான் இந்தியா கொண்டு வந்தது. அதே போல இப்ப இணையத்தலைமை நாடுகள் என்று நீங்கள் இங்க பார்க்கலாம். மசடோனியா இருக்கிறது, வட மசடோனியா, மண்டோனியா இருக்கின்றது, மலாவி இருக்கின்றது. இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள், அதை வச்சு கொண்டுதான் நம்ம பின்னால் நினைக்கிறார். இப்ப அவ்வாறு கொண்டு வந்திருந்தால் கூட, யுஎன்னில் அதை கொண்டு வந்திருந்தால் கூட, ஒரு சிறிய நாட்டை அதை கொண்டு வந்திருந்தால் கூட ஏனைய நாடு என்ற ஆதரவை திரட்டிக்கலாம். அது இல்லை, அது தோல்வி. அதையும் ரணில் பேட்டி பல விடயங்களை வெளிச்சத்து ஒன்று, அவங்கள் தங்கட இனப்படுகொலை ஒத்துக்கொண்டது. இரண்டாவது, எங்கள் பக்கம் இருக்கின்ற பல பிரச்சனைகளையும் அது தெளிவாக காட்டியிருக்கு. ரணில் விக்ரமசிங்கவின் செவ்வி என்பது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் என்ன விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது, அல்ல என்ன விடயங்கள் தொடர்பில் அதிகளவில் மிகுதமாக இருக்கக்கூடிய காலங்களில் அதிகளவில் களப்பணியாற்ற வேண்டி இருக்கின்றது. உண்மைதான். இதில் நாங்கள் பேசுவது என்று சொன்னால் நிறைய ஒன்று, இந்த காசா இடம்பெற்ற இனப்படுகொலை, நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட இனம், ஆனால் உலகில் பாதிக்கப்பட்ட இந்த இனத்துக்காவது குரல் கொடுக்கிறோமா என்றால் முதலாவது கேள்வி. அதை கொடுக்க வேண்டியவர்கள் யார்? தாயத்திலிருந்த அரசியல் கட்சிகள், அல்லது வெளிநாடுகளில் இருக்கின்ற அமைப்புகள், அல்லது பொது அமைப்புகள். யாரும் குரல் கொடுக்கவில்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகின்றது? எல்லாம் போலியாக கட்டியமைக்கப்பட்ட அமைப்புகள், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கட்டிபடி. உங்களுக்கு தெரியும், உக்ரைன்ல ஒரு கொமேடியனை கொண்டு வந்தாங்க ஜனாதிபதியை. ஏன்? அவங்கெல்லாம் அந்த மேற்குலக நாடுகள் என்ற சொல்ல கேட்டு இருப்பான். அந்த தேசத்துக்குரிய ஒரு தேச பக்தனை கொண்டு வந்தால் அவனை மேற்குலகம் அவனை கொண்டு நடத்தலாம். அதே போல இங்க இருக்கிற அமைப்புகளை ஏன் அவங்க இப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கெல்லாம் என்று சொல்ல கேட்டு இருப்பாங்க. அப்ப அது ஒன்று. அப்ப ரணிலிண்டியில நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று என்னன்னு சொன்னால், ஒன்று, நாங்கள் இந்த உலகத்துடன் வெவ்வேறு நாடுகளுடன் நாங்கள் ஒன்றும் இல்லை என்றது தெளிவானது. போலியான அமைப்புகள் என்பதை ரணில் தெளிவாக காட்டிவிட்டார். ஒரே ஒரு சொல்லில 15 உங்களை யார் அங்கீகரித்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி. அடுத்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு என்று சொல்றது. இப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும், மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வெளிவந்த அறிக்கை, அதுக்கு இணைத்தலைமை நாடுகள் வெளியிட்ட அறிக்கை, பிரித்தானியா இந்த ஐநாவுக்கான தூதுவர் வெளியிட்ட அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது என்ன இருக்குன்று எல்லோருக்கும் தெரியும். அது இன்று வரையும் இந்த அமைப்புகள் எங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அவன் ஏமாற்றவில்லை, எங்கள் அமைப்புகள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நான் கூறியது போல இந்த விவகாரம், இந்த நாடு, அதாவது எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுகின்ற விவகாரம். இப்ப நீங்கள் கேட்டது போல எங்களுக்கு இருக்கின்ற பணிகள் மிக மிக அதிகம், மிக மிக அதிகம். ஆனால் அதில் எந்த பணியை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று இப்ப நீங்கள் ஒன்று, இதுவரையில் இந்த ஊடகங்கள் மீது இந்த அமைப்புகள் கடுமையாக பாய்ந்தன. எங்களை கேள்வி கேட்கிறார்கள், எங்களை அப்படி கேட்கிறார்கள், எங்களை இப்படி கேட்கிறார்கள் என்றெல்லாம் பாய்ந்தார்கள் பேர் அமைப்புகள். மதிகாசன் ரணில் விக்ரமசிங்காவுடன் கேட்ட கேள்விகளை விட நாங்கள் அதை விட பெரும்பாலான கேள்விகளை கேட்கிறதில்லை. எங்க தமிழ் ஊடகம் என்றதுதான் மிக துன்பமானது. அவர் ரணிலை அவர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி இந்த ஊடகங்கள் இந்த அமைப்புகளையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் கேட்டிருப்பார்களாக இருந்தால்
சில சமயங்களில் இவர்கள் விலகி யாராவது சேர்த்திறன் மிக்கவர்கள் பொறுப்படுத்திருக்க கூடும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் உள்ளக ரீதியாக புலனாய்வுத்துறையினுடைய நிலைப்பாடுகளும் சர்வதேச ஊடகம் ஒன்றில் ரணில் வழங்கிய செவ்வியின் பின்னணிகள் தொடர்பிலும் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.